வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். மணிப்பூர் கலவரம் யாராலையும் அவ்வளோ சீக்கிரமாக மறக்க முடியாத ஒரு கலவரம். ரொம்ப நாளாக நீடித்திருந்த ஒரு கலவரமும் கூட. போன மே மாதங்களில் கலவரம் ஆரம்பிச்சதுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். மார்ச் மாதத்தினுடைய இறுதியில் இந்த கலவரத்திற்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பலமுறை சொல்லியிருந்த மாதிரி மணிப்பூரில் பெரும்பான்மையான பகுதி அப்படின்றது மலைப்பகுதி. கொஞ்சமாக இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு பகுதியில் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடியவங்க மெய்த்தி சமூக மக்கள். ஒரு 60% மக்கள் இருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே மலைப்பகுதியில் தான் இருக்கிறாங்க. அவங்க குயிக்கி உட்பட பல பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த 35க்கும் மேற்பட்ட பழங்குடியின சமூக மக்கள் இருக்கிறாங்க. மெய்த்தி சமூக மக்கள் தங்களையும் பழங்குடியினராக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர்றாங்க. ரொம்ப வருஷமாக அது கோர்ட்டில் பெண்டிங்லேயே இருந்தது. நீதிமன்றம் அது என்னென்னு தான் பாருங்களேன், ஒரு 4 வாரத்துக்குள்ளே அவங்கள அந்த பழங்குடியினர் லிஸ்ட்டில் சேர்க்க முடியுமான்னு பாருங்கன்னு சொல்லி கொடுத்த தீர்ப்பு. அதை எதிர்த்து 35+ பழங்குடியின மக்கள் நடத்தின ஒரு மார்ச், அந்த மார்ச்சில் நடந்த கலவரம் அது தொடர் கதையாயிடுச்சு. குயிக்கி சமூக மக்களை ஒரு 2 பெண்களை நிர்வாணமாக மெய்த்தி சமூக மக்கள் கொடுமைப்படுத்தினது, இந்த மாதிரியான வீடியோ வைரலானதுக்கப்புறமா அந்த விஷயம் தேசம் கடந்து சர்வதேச அளவுலையும் ஒரு பெரிய வைரல் ஆகிடுச்சு. ஸோ இன்னமும் கூட அங்கே கலவரம் எல்லாமே ஓஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இன்னமும் அங்கங்கே பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்குது. ஸோ இந்த கலவரம் இன்றைக்கி நேற்று நடந்தது கிடையாது. 40 வருடத்திற்கு மேலே அங்கே இனக்குழுக்களுக்கு இடையில் சண்டை அப்படின்றது போயிட்டுருக்குது. அப்படின்ற மாதிரி பாஜகவும் இதற்கு முன்னாடி பல கலவரங்களை சந்தித்திருக்குது அந்த மாநிலம்ன்றது அவங்க யதார்த்தத்தை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த கலவரம் எல்லாத்திற்கும் மூல காரணமான அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இப்போது அதிரடியான மாற்றத்தை சந்தித்திருக்குது. ஸோ சமீபத்தில் இந்த மாதிரி அவங்களையும் பழங்குடியின மக்களாக சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்த உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை நாங்கள் பின் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் சட்டத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டோம், தவறான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் பற்றி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி DY சந்திரசூட் கூட அவருடைய அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இடஒதுக்கீடு அந்த மாதிரியான விஷயங்களை பாராளுமன்றம், மத்திய அரசு இவங்க தான் முடிவெடுக்கணும். இதில் நீதிமன்றங்களுக்கோ சட்டங்களுக்கோ எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவர்கள் தங்களுடைய கையில் சட்டத்தை எடுத்துக்கிட்டு இடஒதுக்கீடு இந்த மாதிரியான விஷயங்களில் தலையிடுவதற்கு அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாதுன்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை மனதில் வைத்துக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஏற்கனவே அவங்க வழங்கியிருந்த தீர்ப்பில் அந்த ஒரு பேராவை மட்டும் நாங்கள் நீக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ நாளாக மெய்த்தி சமூக மக்கள் தங்களுக்கு பழங்குடியின அந்தஸ்து வேணும்னு சொல்லி போராடியும் நீதிமன்றத்தை நாடியும் நீதிமன்றம் அது என்னன்றதை பாருங்கள் உங்களுக்கு கொடுங்களேன்றதை சொன்னதையும் நீதிமன்றத்திற்கு இதற்கு அதிகாரம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் பிரச்சனை ஓய்மா அப்படின்னு கேட்டோம்னா வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. ஏன்னா அந்த கோர்ட் தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியும் அங்கே கலவரம் அப்படின்றது பெருமளவில் இனக்குழுக்களுக்கு நடுவில் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. மெய்த்தி சமூக மக்கள் தங்களுக்கு அதற்கான தகுதி இருக்குது அப்படின்றத நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய போராட்டம் வேறு வழியில் அரசாங்கத்தை நோக்கி நகரும் அப்படின்றத தான் நம்ம எதிர்பார்க்க முடியுது. ஆனாலும் இவ்வளோ பெரிய இனக்கலவரம் இந்த நேரத்தில் நடந்ததுக்கு காரணமான அந்த தீர்ப்பு அது தவறு அப்படின்றத உயர்நீதிமன்றம் ஒத்துக்கிட்ட அதை பின்வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது தான் ரீசெண்டான அப்டேட்டாக மணிப்பூர்லேருந்து நமக்கு கிடைக்கப்பெறுது. ஸோ மறுபடியும் நான் அவங்கள இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.